இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன்னா நம்ம ஹீரோ பேர் வந்து டியாங்கோ. இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருப்பாப்புல. நீ வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறத காட்டிலும் நல்லா புக் எழுதுற, அதனால் ஒரு நாவல் எழுது அப்படின்னு சொன்னார். இவர் உடனே நாவல் எழுத கிளம்பிடுவாப்புல. இதுக்கிடையில் அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டு இவர் கூட சேர்ந்துருப்பா. அப்போ இவர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துறீங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே எடுக்கலாமே, பரவாயில்லையே, எழுதலாமே, நான் உனக்கு உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீக்கெண்டுக்கு ஒரு லேக் வியூக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த வீட்டை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு சந்தோஷம். ஆகா, நம்ம எழுதுறதுக்காகவே கட்டின மணிக்கு இருக்கடா வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாப்புல. அங்கே போனதுக்கப்புறம் அதே வீட்டுக்கு இன்னொரு கப்பல் அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. இவங்களுக்கு எப்படி அவங்க வந்தாங்கன்றதே தெரியல, தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது, இல்லை இந்த வீக்கெண்டுக்கு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அங்கே பழகி நம்ம 2 பேரும் பார்ட்டி பண்ணலாமே அப்படின்னு அந்த கப்புள் வந்தாங்களே, அதில் அவனோட லவ்வர் சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோயின் பேஜ் இருக்காங்களே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. என்னை கேட்டிங்கன்னா இது ஒரு தரமான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கான்னு கேட்காங்க. ஏன்னா அடல்ட் கண்டென்ட்குள்ளே தான் இந்த படமே இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபேமிலியோட பார்த்தா தூக்கி அடிச்சிருவாங்க. ஒரு தரமான படம் தாங்க. முதல் 40 நிமிஷம் மட்டும்தான் இவங்க பழகுறது அதுன்னு காப்பாங்க. அதுக்கப்புறம் பூரா வீச்சாக தான் இருக்கும் படத்தில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.